सूनो गुहस्कन्दसेना पदे शक्तिपाणि मयूरतिरूढे पुलिदत्मजगन्त भक्ततिहरिन् प्रभो तारकारे सदा रक्षमां तु ஓம் நமச்சிவாயம். சிவதாசன் ஜெகநாதன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்முடைய சுப்பிரமணிய புஜங்கம் ஸ்தோத்திர தொடரில் நாம் இதுவரை 18 ஸ்லோகங்களை பார்த்துவிட்டோம். இன்றைக்கு நாம் 19வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். இந்த 19வது இதற்கு முன் நாம் பார்த்த 18வது ஸ்லோகத்தில் இகாயாகி வச்சேதி ஹஸ்தான் பிரசார்யா ஹவயத்யா தராச்சங்கரே மாதுரங்காத் சமுத்யதாதம் திரையந்தம் குமாரம் ஹராஸ்லிஷ்டகாத்திரம் பஜே பாலமூர்த்திம் அப்படின்னு சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் இடையிலே முருகப்பெருமான் அம்பாளுடைய மடியிலே அமர்ந்திருக்கிறார். அப்போ தன்னுடைய குழந்தையை இரு கை நீட்டி ஆலிங்கனம் பண்ணுவதற்காக சிவபெருமான் தன்னுடைய முருகப்பெருமானை நோக்கி கையை நீட்டும் பொழுது அவருக்கு முந்திக்கொண்டு முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையிட ஓடி வந்து அவரை ஆலிங்கனம் செய்து கொள்கிறார். அப்படிங்கிறது அழகான ஒரு ஸ்லோகத்தை பார்த்தோம். ஏன்னா அவர் சிவபெருமான் தன்னுடைய குழந்தையை தழுவ வேண்டும் என்று நினைக்கும் போதே நினைத்த உடனே அடுத்த நொடிகளிலே முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையை ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டார், வந்து தழுவி கொண்டார்னு பார்த்தோம். இப்போ நம்ம கோயில்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சோமாஸ்கந்த மூர்த்தி அப்படின்னு ஒரு ரூபம் இருக்கும். அது பரமேஸ்வருடைய 25 மகேஸ்வர வடிவங்களில் சோமாஸ்கந்த ரூபங்கிறது ஒன்று. சோமாஸ்கந்தர்னா சிவபெருமான் வலப்புறத்திலும் அம்பாள் இடப்புறத்திலும் இடையிலே முருகப்பெருமான் அமர்ந்திருப்பார். நம்ம சிவகுடும்பம் அப்படின்னா சிவபெருமான், அம்பாள், மகாகணபதி, அப்புறம் முருகப்பெருமானோட பார்ப்போம். ஆனால் இங்கே சோமாஸ்கந்தர ரூபத்தில் மகாகணபதி இருக்க மாட்டார். அம்பாளுக்கும் பரமேஸ்வரனுக்கும் இடையிலே முருகப்பெருமான் அமைந்திருப்பார். இது வந்து இந்த ரொம்ப அழகான உருவம். சோமாஸ்கந்திர மூர்த்திங்கிறது ரொம்ப அழகான உருவம். எல்லா கோயில்களிலும் சோமாஸ்கந்திர உருவம் இருக்கும். அதே போன்று அம்பாளும் சிவபெருமானும் இணைந்த உருவமாக புறப்பாடு செய்யும் பொழுது சோமாஸ்கந்திர மூர்த்தியை தான் கோயிலில் திருவிழாக்களில் புறப்பாடு செய்வார்கள். அந்த சிவபெருமான் மற்றும் அம்பாளுடன் இணைந்த முருகப்பெருமானை வணங்குவதுதான் ஷடாட்சரி மந்திரம். ஷடாட்சரி மந்திரம் நமக்கு தெரியும். பஞ்சாட்சரி மந்திரம் நமச்சிவாய, ஷடாட்சரி மந்திரம் சரவண பவாய அப்படிங்கிற 6 அக்ஷரங்களை கொண்ட ஷடாட்சரி மந்திரம். இந்த ஷடாட்சரி மந்திரத்தினால நம்ம முருகப்பெருமானை வணங்கும்போது அதில் இந்த 6 அக்ஷரங்களில் சர வன பவ அப்படின்னு இருக்கு இல்லையா. இந்த சர அப்படிங்கிறது சக்தி அப்படின்னும், வன என்கிறது குமாரனுடைய கண்டம்னும், அப்புறம் பவ என்கிறது சிவகண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இந்த 3ம் சிவபெருமானும் பரமாம்பிகையும் முருகப்பெருமானும் இணைந்த அந்த ஒரு சமாஸ்கந்திர மூர்த்தம், அதில் உள்ள முருகப்பெருமானை சரவணபவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது வந்து இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு முக்கியமான ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். 33 ஸ்லோகங்களில் சுப்பிரமணிய புஜங்கத்தில் இல்லை சில ஸ்லோகங்கள் ரொம்ப முக்கியமானவை. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய 19வது ஸ்லோகம் வந்து மிக முக்கியமான ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை சொன்னாலே முருகப்பெருமானுடைய அனைத்து ரூபங்களையும் சொன்னதாக ஆகிவிடும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த ஸ்லோகத்தில் முருகப்பெருமானுடைய 11 நாமங்கள், 11 பெயர்களை கொண்ட ஸ்லோகமாக அமைந்திருக்கு. அதில் நம்ம வந்து இப்போ சோடாச்சரின்னு சொல்லுவோம் இல்லையா. சோடாச்சரின்னா 16 நாமங்களை சொல்லுவோம். அஷ்டோத்திரம்னு 1000 நாமங்கள், 100 நாமங்களை சொல்லுவோம். சகசிரநாமம் 1000 நாமங்களை சொல்லுவோம். ஆனால் இதில் வந்து 11 நாமங்களை கொண்ட ஒரு ஸ்லோகம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய 19வது ஸ்லோகம். ரொம்ப அழகான ஸ்லோகம். அதில் வந்து 11 நாமங்களில் முருகப்பெருமானை அழைத்து, இப்படி முருகப்பெருமானே நீதான் எங்களை காக்க வேண்டும், உன்னுடைய திருவடிகளையே நாங்கள் சரணடைந்தோம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஸ்லோகம். இப்போ இந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன். குமாரேச சூனோ குகத் ஸ்கந்த சேனாபதே
சக்தி பாணே மயூராதிரூட புலிந்தாத் மஜாகாந்த பக்தார்த்திகாரின் பிரபோ தாரகாரே சதா ரட்சமாம் துவம் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லுது. இதில் வந்து அவருடைய ஒவ்வொரு நாமங்களையும் சொல்லி 11 நாமங்களையும் அந்த ஒரு நாமங்களை சொல்லும்போது அவருடைய நாமங்கள் எல்லாம் ஒரு செயல்பாடை குறிக்கும். ஒரு பேர் சொன்னாங்கன்னா சும்மா சீரியலாக பேரை சொல்கிறது கிடையாது. ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒரு பொருள் உண்டு. அப்போ அது வந்து அந்த நாமங்களை சொல்லி அந்த பொருளுள்ள அந்த நாமங்களை சொல்லி இப்படிப்பட்ட பெருமையுடைய முருகப்பெருமானே உனக்கு ஆயிரக்கணக்கான நாமங்கள் இருக்குது. நான் இந்த சொல்கிற இந்த 11 நாமங்களை கேட்டு சதா எந்த காலமும் ரட்சமாம் எங்களை நீ காக்க வேண்டும் அப்படின்னு இந்த கொடுக்கிறார். குமாரேச சூனோ குகஸ்கந்த சேனா பதே குகஸ்கந்த சேனாபதே சக்தி பாணே மயூராதிரூட புலிந்தாத் மஜாகாந்த பக்தார்த்திகாரின் பிரபோ தாரகாரே ரட்சமாம் துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து முதல்ல என்ன சொல்ல குமாரன்னு ஆரம்பிக்கிறார். குமார அப்படிங்கிறது என்னென்னா 12 வயதுடைய ஒரு ஆண் பிள்ளையை குமாரன்னு சொல்லுவாங்க. அப்படி முருகப்பெருமான் பிறந்த உடனே கொஞ்ச நாள்லேயே ஒரு குமாரனாக வாழ்கிறாரு, வளர்ந்து விடுகிறாரு. 12 வயசுலேயே அவர் தேவ சேனாதிபதியாக அவருக்கு பட்டாபிஷம் பண்ணிடுறாங்க 12 வயசுலேயே. அப்போ அப்படிப்பட்ட அந்த குமாரன் அப்போ அம்பாள் கொடுத்த சக்தி வேலையை எடுத்து போய் அசுரர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை தோற்கடித்து அவனுக்கு அனுகிரகமும் பண்ணுறார் சூரபத்மனுக்கு. அப்போ அந்த ரூபத்தை குமாரா அப்படின்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட குமாரா. அப்போ குமாரா முதல் வச்சா. ரெண்டாவது ஈஷசூனோங்கிறாங்க. ஈஸ்வரனா யார்? ஈஸ்வரனா மகாபிரபு பரமேஸ்வரன் ஈஸ்வரன் இல்லையா? அப்போ ஈஷசூன அப்படின்னா சூனன்னா குழந்தை மகன் அர்த்தம். ஈஷசோனா அப்படின்னா உலகத்துக்கே அப்படின்னா தலைவரான பரமேஸ்வரனுடைய குழந்தைன்னு அர்த்தம். ஈஸ்வரனா உலகத்துக்கே தலைவரான பரமேஸ்வரன், சூனோன்னா அவருடைய குழந்தை அப்படின்னு அர்த்தம். அப்போ ரெண்டாவது ஈஷசோனோ அப்படின்னு முதல்ல குமாரான்னார், அடுத்து ஈஷசோனோ அப்படின்னு சொன்னார். அப்புறம் மூணாவது என்ன சொல்கிறாரு? குஹாங்கிறார். ஈஷசோனோ குஹங்கிறார். குஹன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா குஹங்கிறது உள்ளம். இந்த குகையிலே வசிக்கும். என்ன குகையிலே முருகப்பெருமானுக்கு குஹன்னு ஒரு பேர் உண்டு. குஹன்னா குகையிலே வசிப்பவர்னா பக்தர்களின் இருதயமாகி குகையிலே வசிக்கிறாரு. அதனால் குஹ அப்படிங்கிறார். அப்போ அந்த குகையிலே வசிக்கக்கூடிய பெருமானேங்கிறார். முதல்ல குமாரன்னார், அப்புறம் ஈஸ்வரன் புத்திரனேன்னார், இப்போ பக்தர்களின் குகையிலே வசிக்கிறாருன்னு சொன்னார். 3 சொல்லிட்டாரா? அப்புறம் ஸ்கந்தம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா தீபங்களை போக்குவர்கள் அர்த்தம். அதனால் ஸ்கந்தங்கிறதுக்கு பாவங்களை போக்குபவர் அப்படின்னு இருக்கும். அதனால் வந்து பாவங்களை பொறுப்பி பரம புருஷார்த்தத்தை பரமபதம் அப்படிங்கிற புருஷார்த்தத்தை அளிப்பவர் அதான் அப்படின்னு அர்த்தம். அதுக்குன்னு ஸ்கந்திர் கதி சேஷனயோகான்னு ஒரு 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 சொல் ஒன்று இருக்குது. அது வந்து ஸ்கந்தம் அப்படின்னா இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா அந்த முருகப்பெருமான் தீப்பிரிகளாக சிவபெருமான கண்களின் கங்கையிலே விழுந்த பொழுது கங்கையினை அது கர்ப்பமாக ஏற்றுக்கொண்டு அந்த கர்ப்பத்தை கங்கையால் தாங்க முடியவில்லை. அதனால் அந்த தீப்பொறிகள் அப்படியே நழுவி சரவணப்புகளே விழுந்து 6 குழந்தைகளை அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. அதுக்கு ஸ்கந்தங்கிறதுக்கு நழுவுறதுன்னு அர்த்தம். என்ன நழுவிச்சுன்னா அந்த பரமேஸ்வரனுடைய கண்களிலிருந்து வந்த 6 தீப்பொறிகள் நேராக போய் சரவணப்புகள் விழ கங்கையிலே விழுந்தது. ஆனால் கங்கையால் அந்த கர்ப்பத்தை தாங்க முடியாமல் அதை நழுவ விட்டாள். அதனால் ஸ்கந்தன்னா நழுவ விட்ட அப்படின்னு ஒரு அர்த்தம். அதனால் அதுக்கு ஸ்கந்த. அப்புறம் சேனாபதிங்கிறார். அடுத்து 4வது சேனாபதி நமக்கு தெரியும், தேவசேனைகளின் அதிபதியாக இருக்கிறார். அவர் முருகப்பெருமானுடைய அவதார நோக்கமே சேனாபதி தானே. அந்த சேனாதிபதியாக இருந்து அந்த தேவர் சேனர்களை வழிநடத்தி அந்த அசுரர்களை அழித்தார் இல்லையா? அதை தேவ சேனாதிபதி, சேனைக்கு அதிபதியாக இருந்தவர் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவருடைய முதல் மனைவி யார்? தேவசேனா. இந்த தேவசேனா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திரனுடைய மகள் இல்லையா?
அந்த ஐராவதத்தினால் விளக்கப்பட்ட அந்த தேவசேனையினுடைய பதி அப்படின்னு ஒரு அர்த்தம், 2 அர்த்தம் எடுத்துக்கலாம். ஒன்று தேவர்களின் சேனாபதியானவர், இன்னொன்று தேவசேனை என்ற ஒரு அழகிய பெண்ணினுடைய கணவனான் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அப்புறம் சக்தி பானை அப்படின்னு சொல்கிறார். சக்தி பானை, சக்தி என்ன? சக்தி பானம் இது அம்பாள் கொடுத்த வேல். இந்த சக்தி வேலுக்கு சக்தி பானைன்னு போகுது. இந்த அம்பாள் கொடுத்த இந்த சக்தி என்ற வேலாயுதத்தை கையிலே வச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது மயூராதி ரூட. அவர் எதில் இருக்கிறாரு? மயூரம்னா நம்ம மயிலை வாகனமாக கொண்டு மயூரத்து ஆரூடமாக கொண்டு அதில் ஆரோகணித்து வர்றாரு. அதனால் மயூராதி ரூட அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மயில் எதுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கெல்லாம் தெரியும் சூரபத்மனுடைய ஒரு பகுதி மயிலாக மாறிச்சுன்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையிலே அது என்னன்னு, வேதமே மயிலாக முருகப்பெருமானை தாங்குகிறது அப்படிங்கிறது தான் தத்துவம். மயில் ரூபம்ங்கிறது வேதஸ்வரூபம். ஏன்னா முருகப்பெருமான் வேதஸ்வரூபியாக இருக்கிறதுனால அந்த வேதமாகிய அந்த மயில் மீதிலே ஆரோகணித்து வந்திருக்கிறாரு. சரி, அடுத்தபடி என்ன சொல்கிறாருன்னா, புலிந்தாத் மஜா காந்த. புலிந்தான்னா யாருன்னா இந்த வேடன். புலிங்கன்னு வேடன் எங்கே இருந்தான்? திருத்தணியிலே உள்ள வேடன். அந்த மஜா காந்த மஜான்னா அவளுடைய பிரியமான அழகா அந்த புத்திரி ஒரு யார்? வள்ளியம்மை. காந்தம் அப்படின்னா உள்ளத்திலே காந்தம் போல இருக்கக்கூடிய வள்ளிவன் மணாலனே அப்படின்னு சொல்கிறார். ஆச்சா, அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, பக்தார்த்தி ஹாரின்னா ஹரம்னா அழிக்கிறது. எதை அழிக்கிறாருன்னா பக்தார்த்தி. பக்தர்களுடைய துன்பங்களை அழிக்கக்குறை அப்படின்னு சொல்கிறார். ஆச்சா, அப்புறம் பிரபோங்கிறார். பிரபோ என்னன்னா அனைத்து பிரபோன்னா என்னன்னாக்கா எல்லாருக்கும் உயர்ந்தவர். பிரபுங்கிறது உயர்ந்தவர் இல்லையா, ஆனால் அனைத்துக்கும் உயர்ந்தவரே அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, அவர் எல்லா அந்த கஷ்டங்களையெல்லாம் நீக்கி அனைத்திற்கும் உயர்ந்தவர். ஆனால் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் அவர் சொப்பனமாக சிம்ம சொப்பனமாக இருக்கிறார். யாருன்னா தாரகன். இந்த தாரகாரே பிரபு தாரகன் என்ற அசுரனை வதம் செய்தவர், அழித்தவர், இல்லாட்டி அவனுக்கு பின்னாலே அருள் கொடுத்தார், அது வேறு விஷயம். தாரகனை அடக்கியவர். அப்படிப்பட்ட முருகப்பெருமானே சதா ரட்சமாம் துவம், சதா காலமும் எங்களை நீயே காக்க வேண்டும். ஏன்னா எங்களுடைய உள்ளத்தில் உன்னை தவிர வேறு எந்த நினைவே கிடையாது, என்னை காக்க வேண்டும்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் அழகாக சொல்கிறார் பாருங்க. முருகப்பெருமானுடைய 11 செயல்பாடுகளையும் சொல்லி ஒவ்வொரு செயல்பாடுனுடைய அதுக்கு விளக்கங்களையும் சொன்னார். 12 வயது பாலனான சிவபெருமானே, நீ விடுத்த உன்னுடைய முருகப்பெருமானே, நீ விடுத்த நோக்கமே தீவைகளை அழித்து தேவர்களையும் யோகங்களையும் உலோகத்தையும் காக்க வேண்டும். அதுக்கு நீ 12 வயசு பாலனாக இருந்தே இதெல்லாம் செய்தாயின்னு சொல்லி குமாரன்னாரு. அப்புறம் சோனா அப்படின்னா 2வதா, ஈசன்னா உலகத்தின் தலைவனான பரமேஸ்வரனுடைய புத்திரனே, அப்படிப்பட்ட முருகப்பெருமானே, நீ எவ்வளோ ஒரு பரமேஸ்வரருக்கு புத்திரனாக கொடுக்க வைத்தவங்க எத்தனை பேர்? யாருக்கு? மகாவிஷ்ணு மகாகணபதியும் முருகப்பெருமான் தான் இல்லையா. அந்த பெருமை வேற யாருக்கும் கிடைக்குமா? கிடைக்காது. நம்ம எல்லாமும் கடவுளுடைய குழந்தைகள், அது வேறு விஷயம். அவருடைய புத்திரர்களாக உள்ள அந்த முருகப்பெருமானே என்று 2வது சொன்னார். 3வது குகன்னார், பக்தர்களின் இதயத்திலே வசிப்பவரே அப்படின்னு குக அப்படின்னாரு. அப்புறம் ஸ்கந்த சேனா அப்படின்னாரு. அப்புறம் அந்த ஸ்கந்தன்னார், ஸ்கந்தன்னா கந்தனே அப்படின்னாரு. இந்த கந்தன் அப்படிங்கிறது நழுவுறதுன்னு முதல்ல பார்த்தோம். நீ அம்பா இந்த தீப்பொறிகளை தாங்க முடியாமல் அங்கங்கே நழுவ விட அந்த தீப்பொறிகள் சரவணப்பொறிகளை விழ அங்கே குழந்தையாக உதித்தவனின் ஸ்கந்த அப்படின்னாரு. குமாரன்னாரு, சூனோன்னாரு, குகன்னாரு, ஸ்கந்தன்னாரு. 5வது சேனாபதேன்னார். சேனாபதே அப்படின்னார். தேவர்கள் சேனாபதியேன்னாரு. ஏன்னா அவர்களுடைய சேனைக்கு தலைமை தாங்கி எழுத்தவரேன்னாரு. அப்புறம் சக்தி பானைன்னாரு. சக்தி பானைங்கிறது சக்தி வேலை கை கொண்டவரே அப்படின்னாரு. அப்புறம் அவருடைய ஆரோகணித்து முருகப்பெருமான் வருவது மயூராதிரூடம். மயிலே வாகனத்து வருகிறேன்னு சொன்னார். அப்புறம் புலிந்தாத் மஜா காந்தின்னார். புலிந்தனுடைய வேடனுடைய மகளாகிய வள்ளியை காதலித்து விரட்டி காதலித்து அவருடைய உள்ளத்திலே புகுந்து உணர்ந்து மனம் கொண்டவரேன்னாரு. அப்புறம் பக்தார்த்திகாரின், பக்தர்களுடைய துன்பங்களையெல்லாம் அழிப்பவரே அப்படின்னாரு. அப்புறம் பிரபோ அப்படின்னாரு. இந்த அனைத்து உலகங்களுக்கும் தலைவராக இருக்கிற பிரபுவான முருகப்பெருமானே அப்படின்னாரு.
அப்புறம் தாரகாரே அப்படின்னாரு. தாரகாரேன்னா தாரகாசுரன் என்ற அசுரன் தான் பெற்ற வளத்தினால் இந்த உலகத்தில் பிரபஞ்சங்களை எல்லாம் அழித்து உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் துன்பத்தை கொடுத்த போது அவனை அழித்து அவனுடைய ஆணவம், கண்வம், மாயை என்ற 3 குணங்களையும் அழித்து இறுதியில் அவனுடைய விருப்பத்திற்குனுங்க அவனையே ஆட்கொண்டவர். அதனால் தாரகாரே அப்படின்னாரு. அப்படியே சதா எப்பொழுதும் துவாம் எங்கள் எல்லோரையும், எங்கள் மட்டும் இல்லை எல்லோரையும் ரட்சமாம், நீ காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு அழகான இந்த 19வது ஸ்லோகத்தில் முருகப்பெருமானுடைய பல ரூபங்களையும் பல நாமங்களையும், அதுவும் முக்கியமான நாமங்கள், அவர் எப்படி குமாரனாக இருந்தார், அப்புறம் எப்படி தேவசேனாபதியாக இருந்தார், அப்புறம் அம்பாளுடைய வேலை கையில் வச்சிருக்கிறாரு, பரமேஸ்வருடைய குழந்தையாக இருக்கிறாரு, கங்கையால் தாங்க முடியாமல் சரவணப்பள்ளியில் நழுவ விட்டவராக இருக்கிறாரு, பக்தர்களின் மனம் என்ற குகையிலே வாழ்கிறாரு, அப்புறம் பக்கங்களை கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கிறாரு, அங்கே மனக்குகையிலே இருந்து பக்தர்களின் கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கிறாரு. அப்புறம் அந்த தேவசேனாபதியாக இருக்கிறாரு, தெய்வானையை மணந்த கணவனாக இருக்கிறாரு. அதே மாதிரி வள்ளியை காதலித்து அந்த புலிந்தன் என்ற வேடனுடைய மகளை காதலித்து மணந்த வள்ளி நாயகனாக இருக்கிறாரு. அப்புறம் தாரகாசுரனை அழித்து இந்த பிரபஞ்சத்தை காத்த பிரபுவாக இருக்கிறாரு. இந்த பிரபஞ்சத்துக்கே பிரபுவாக இருக்கிற தலைவராக இருக்கிறாரு. அப்படிப்பட்டவர் எப்பொழுதும் எங்கள் உள்ளத்திலே இருக்கிறாரு. அப்படிப்பட்ட முருகப்பெருமான் எங்களை எப்பொழுதும் காக்க வேண்டும் அப்படின்னு இந்த அழகான இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்காரு. இதை நம்முடைய தமிழ்லேயும் நிறையா நம்ம முருகன் அருணகிரி பெருமான், அவர் அருணகிரினார் தான், முருகன்னா அருணகிரி தானே. அவர் சிலர் முருகன் குமரன் குகன் என்று முழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்று அருள்வாய் அப்படின்னு கந்தர் அனுபவத்தில் அருணகிரினார் சொல்கிறார். அப்புறம் உருகா என ஓர்தரம் ஓயாது அடியவர் முடிமேல் இணைத்தால் அருள்வோனே அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் உருவாய் அருவாய் வருவாய் அருள்வாய் உனே அப்படின்னு சொல்கிறான் இல்லையா, நீ எல்லாத்துலேயும் வருவார் அப்படிங்கிறாரு இல்லையா. நீ மிகப்பெருமானை எப்படியெல்லாம் கூப்பிட்டாலும் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் ஊராய் கரியாய் விரியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி கூப்பிட்டாலும் அவர் வருவார். அவருடைய நாமங்கள் எண்ணிலங்கா நாமங்கள் இருக்குது. ஆனால் இந்த ஸ்லோகத்தில் நம்ம ஆதிசங்கர பெருமான் அழகான 11 நாமங்களையும் பொருளுள்ள நாமங்களையும் அது எல்லாத்தையும் கவர் பண்ணுறது. அப்பா, அம்மா, மனைவி, ரெண்டாவது மனைவி, பக்தர்களுடைய உள்ளம், அவருடைய பிறந்த அந்த துதித்த சரவண பொய்கை, அப்புறம் பக்தருடைய உள்ளம், அங்கே அந்த குகையிலே வாழ்கின்ற செயல்பாடு, கடைசியாக எல்லோரும் அனைத்தையும் காக்கின்ற திறன், அது எல்லாத்தையும் இந்த 11 நாமங்களில் பொருள்பட நாமங்களை வச்சு ஆதிசங்கர பெருமான் இந்த அழகான ஸ்லோகத்தை உண்டாக்கியிருக்காரு. இது இந்த சுப்பிரமணிய விஜங்கத்தில் சில ஸ்லோகங்கள் ரொம்ப முக்கியமானவை. அது உதாரணமாக ந ஜானாமி சப்தம் ந ஜானாமி சார்த்தம் ந ஜானாமி பத்தியம் ந ஜானாமி கத்தியம் 2வது ஸ்லோகம் இருக்கு இல்லையா, அதில் ஒன்றுமே தெரியாது நான் என்ன பார்த்தேன்னு சொல்லுவார். அதே மாதிரி 25வது ஸ்லோகமும் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அபஸ்மார குஷ்டயார் சப்ரமோக ரோன்மாதி குல்மாதி ரோஹான் மகாந்த பிசாச்ச சர்வே பவத் பத்ரபூதியம் அப்படின்னு அந்த பத்திரபூதியம்னா இந்த திருச்செந்தூரில் இந்த திருநூறு இலையை வச்சு கொடுப்பாங்க, பன்னீர் இலையில். அதை கண்ட நேரம் அனைத்து நோய்களும் ஓடிவிடும்னு சொல்லுவாங்க. அதை நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த 19வது ஸ்லோகம் ஒரு உன்னதமான ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை நாம் மறுபடியும் கேளுங்க. இதை ஒரு தடவை சொன்னாலே ஒரு முருகனை பற்றி அனைத்தையும் சொன்னதாக முடிஞ்சிடும். இப்போ கந்தர் சஷ்டி கவசம் படிக்கிறோம், முருகன் பூஜம் படிக்கிறோம், கந்தர் அனுபூதி படிக்கிறோம், கந்தர் அலங்காரம் படிக்கிறோம், நிறையா படிக்கிறோம். ஆனால் இந்த ஒரு ஸ்லோகத்தை சொன்னால் அனைத்துக்கும் இது அடக்கி விடுகிறது அப்படிங்கிறது என்னுடைய இனிமையான கருத்து. அதனால் இந்த ஸ்லோகத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாளையிலிருந்து நம்ம சில ஆதிசங்கர பெருமான் முருகப்பெருமானிடம் சில வேண்டுகோள்களை வைக்கிறார். அந்த வேண்டுகோள்களை நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறோம் 20வது ஸ்லோகத்திலேருந்து. இத்துடன் இந்த பதிவை அழகான இந்த ஸ்லோகத்தை நிறைவு செய்கிறேன். இந்த ஸ்லோகத்திற்கு அழகாக இசையமைத்து பாடியவர் டாக்டர் சுகுணாமையார் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்து அடுத்த பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சிவதாசன், ஜெகநாதன். ஓம் நமச்சிவாயம். ஓம் சரவணபவாய நமக.